ஹலோ மை டியர் பாட்காஸ்ட் லிசனர்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இந்த வாரம் நம்மளோட 20th எபிசோடில் டிவிடெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்லி ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், தட் இஸ் பிபிசிஎல். ஸோ டிவிடெண்ட்ஸ்னால் என்ன, அது ஏன் கொடுக்குறாங்க, அண்ட் பிபிசிஎல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டெப்த்தாக நம்ம இந்த வாரம் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்லி என்னென்னா, கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை, அந்த ஏர்னிங்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுக்கறது தான் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது எய்தர் வந்து கேஷ் பேசிஸ்லேயோ இல்லை ஸ்டாக் பேசிஸ்லேயோ கூட கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வச்சுட்டு, ஸோ அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் சப்ஜெக்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் பொறுத்து போர்டு வந்து இந்த டிவிடெண்டை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதை ஜென்ரலி டிவிடெண்ட்ஸ் ஏன் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் கம்பெனிக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த எக்ஸஸான இந்த அமௌண்ட் இந்த ஏர்னிங்ஸ், இந்த ப்ராஃபிட்ஸை வச்சுட்டு எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாதப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ரிவார்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் வந்து டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணோடனே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் கம்பெனி வந்து நம்மளுக்கு அவங்களோட ஏர்னிங்ஸில் ஒரு பார்ட் தராங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் டிவிடெண்ட்ஸ்க்காகவே வந்து நிறைய பேர் வந்து பர்டிகுலர் ஷேரை வந்து வாங்கி அந்த எக்ஸ்டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸும் இருக்காங்க. அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து ஒரு டைப் ஆஃப் பாசிவ் இன்கம், ஸ்லோவாக அதுலேருந்து காசு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்லி இதுதான். இட்ஸ் ஜஸ்ட் கிவிங் த ஏர்னிங்ஸ், கம்பெனியோட அந்த ஏர்னிங்ஸ், அந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ரிவார்டாக அதுலேருந்து ஒரு பார்ட்டாக எடுத்து கொடுக்கறது தான் வந்து டிவிடெண்ட்ஸ். ஸோ இந்த டிவிடெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன 4 இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட். ஸோ டிவிடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ this amount for this share per share அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து எந்த டைமில் வேணால் வந்து லைக் அவங்க டிக்ளேர் பண்ணலாம். ஒரு இயர் எண்டில் அவங்க டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். அண்ட் நடுவில் எப்பயாவது அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, தட்ஸ் கால்ட் இன்டரிம் டிவிடெண்ட். ஸோ இதுவும் இல்லாமல் ஒன் டைமாக எப்பயாவது ஒரு வாட்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது பேர் ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஸோ இந்த ஸ்பெஷல் டிவிடெண்டை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அண்ட் அது பற்றின ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டேட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி போர்டு வந்து எந்த அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம், எப்போ வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அனௌன்ஸ் பண்ணுற டேட் தான் அனௌன்ஸ்மெண்ட் டேட். அண்ட் இது அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் டிவிடெண்ட் பே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த டேட்டில் தான் வந்து கம்பெனி வந்து யார் வந்து அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அவங்க டிவிடெண்ட்ஸை பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ் டேட் வந்து உங்களுக்கு வந்து 16th அப்படின்னு இருக்குன்னா, ஸோ 16th முன்னாடிக்குள்ளே உங்ககிட்ட வந்து அந்த ஸ்டாக் வந்து இருந்தாகணும். ஸோ இப்போ 16th அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15th இல்லை 14th போலவே நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் அது செட்டில்மெண்ட் ஆகி உங்ககிட்ட வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி ஆகணும் ஷேர்ஸை. அப்போ தான் நீங்கள் அவங்க சொல்கிற அந்த டிவிடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரெக்கார்ட் டேட். ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்டில் தான் வந்து கம்பெனி வந்து இந்த எக்ஸ் டேட்குள்ளே வாங்கினவங்க எல்லாரையும் பார்த்துட்டு
யார் யாருக்கெல்லாம் டிவிடெண்ட்ஸ் அப்போ எலிஜிபிள் அப்படிங்கிறத லிஸ்ட் ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பே அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் பேமெண்ட் டேட் அப்படிங்கிறத வந்து எந்த டேட்டில் கம்பெனி வந்து அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட் தான் பேமெண்ட் டேட். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எய்தர் மணி கண்ட்ரோல் ஆர் இந்த மாதிரி எந்த ஃபினான்ஷியல் வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஜீரோதா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட ஈவெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் அதர் ப்ரோக்கர்ஸ் கூட கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி மச் ஷியோர் அபவுட் திஸ் டீட்டெயில். பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிக்லி அவைலபிள். நீங்கள் எங்கே வேணால் போய் இதை செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னா BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது ஏன் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஹவ் டிக்ளேர்ட் அ ஹியூஜ் பெரிய அமௌண்ட் ஆஃப் ஒரு டிவிடெண்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 58 rupees டிவிடெண்ட் பர் ஷேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் டிவிடெண்ட் வந்து இது இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் ஒரு பெரிய ஷாக் அண்ட் அந்த ஸ்டாக் மேலே திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏற்படுத்திச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆன் 27th ஆஃப் மேல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16th ஆஃப் செப்டம்பர். தட் இஸ் நம்ம ஒரு 3 days முன்னாடி தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இதோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து இருந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து இந்த 58 rupees வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் இஸ் வந்து ஃபைனல் டிவிடெண்ட். அதாவது ஃபைனல் டிவிடெண்ட் வந்து அவங்க அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆனதுக்கான டிவிடெண்ட் வந்து தட் இஸ் 23 rupees பர் ஷேர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபைனல் டிவிடெண்ட். இது இல்லாமல் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 35 rupees வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளப் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 58 rupees பர் ஷேர் ஆஸ் அ டிவிடெண்ட். இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். அதாவது 580% உங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து இதனால வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இந்த ஷேர் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து அன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 25th ஆஃப் மே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு வந்து இந்த ஷேரோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 474 rupees இதுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேர் அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ஹியூஜான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அப்படியே திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்பான் த எக்ஸ் டிவிடெண்ட் டேட், அதாவது லாஸ்ட் வீக் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்திருக்கு. ஐ மீன் 3 days முன்னாடி. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு வரைக்கும் அந்த முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 rupees வரைக்கும் டச் ஆகிருக்கு. 501 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அன்னைக்கு அப்புறம் அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு வந்து இட் ஹஸ் ஓப்பன்ட் அப் அரவுண்ட் 437 rupees. வேறஸ் அந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் வந்து 494 rupeesல வந்து 489 rupeesல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் இவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படி இதுதான் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த டிவிடெண்ட் அமௌண்ட் தட் இஸ் டிக்ளேர்ட். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 52.45 rupees வந்து உங்களுக்கு ஃபால் ஆயிருக்கு. பட் அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் வந்து 58 rupees. ஸோ ஐடியலி 58 rupees ஃபால் ஆயிருக்கணும். பட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் புஷ்அப் பண்ணதுனால 52 rupees ஃபால் ஆயிருக்கு. ஏன் இந்த ஃபால், ஒய் திஸ் ஃபால் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when dividends are announced அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ தட் மீன்ஸ் கேஷ் இஸ் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் தேர் புக்ஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் பெர்மனென்ட்லி. ஸோ இது வந்து
அந்த புக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணனால இன்டைரக்ட்லி ஷேர் ப்ரைஸையும் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் வென் த டிவிடெண்ட்ஸ் ஆர் அனௌன்ஸ்ட், டிவிடெண்ட் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் பீப்புள் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கணுங்கிற ஒரு ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட்னால ஷேர் ப்ரைஸஸ் நல்லா ஒரு ரேலி அப் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேலி அப் ஆனதுனால எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம ஹை ரேலியில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்து யாருமே வந்து அதை வந்து அந்த ஹை ப்ரைஸில் கொடுத்து வாங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு அப்புறம் வாங்கினா தேர் இஸ் நோ யூஸ், அவங்களுக்கு அந்த ஷேர்னால் டிவிடெண்ட் பெனிஃபிட் கிடைக்க போகிறது இல்லை. ஏன் இந்த ஷேர் ரேலி ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த டிவிடெண்ட் கொடுக்குறாங்கங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அந்த ஷேர் மேலே ஒரு ஹியூஜ் ப்ரீமியம் ஆட் ஆகிடுச்சு. அந்த ப்ரீமியம் ஆட் ஆனதுனால தான் இவ்வளோ ஹியூஜாக அந்த ஷேர் வந்து ப்ரைஸில் மூவ் ஆகிருக்கு. பட் இது டிவிடெண்ட் இனிமேல் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே பையர்ஸ் வந்து லோ ப்ரைஸஸ் கோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த லோ ப்ரைஸஸ் கோட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால தான் ஷேர் ப்ரைஸ் அவ்வளோ ஹியூஜாக ஃபால் ஆகுது. அண்ட் எல்லா டைமும் வந்து இப்போ 58 rupees டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக 58 rupees தான் ஃபால் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் அதுக்கு ஜாஸ்தியாகவும் ஃபால் ஆகலாம், இல்லை அது கம்மியாகவும் ஃபால் ஆகலாம், இல்லை ஃபாலே ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சிச்சுவேஷன், வாட் த பையர்ஸ் திங்க் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த கேஸில் இது வந்து 52 rupees ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் டிவிடெண்ட் அனௌன்ஸ் திஸ் 58 rupees per share. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த பாயிண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட்ஸ்க்காக அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக அந்த எக்ஸ் டேட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கி வச்சுட்டு அவங்க டிவிடெண்ட்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர்ஸை டம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டு பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹியூஜ் டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இது. ஸோ அதனால தான் பிபிசிஎல் இவ்வளோ பெருசாக ஃபால் ஆகிருக்கு. பட் ஒரு இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆக்சுவலி கிடச்சிருச்சு. இப்போ சப்போஸ் சம்ஒன் வந்து இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு ஒரு 2 days முன்னாடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் இஸ் on 16th அண்ட் ஒரு 2 days முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து மேபி அன்னைக்கு வந்து ஒரு 494 ஓப்பன் ஆகிருக்கு ப்ரைஸு. அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 498 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டேவோட லோ பார்த்திங்கன்னா வந்து 491. ஸோ சே சம்ஒன் ஹஸ் பாட் இட் அட் 491. ஸோ 491 வாங்கியிருக்காங்க. அண்டு அவங்களுக்கு வந்து 58 rupees வந்து டிவிடெண்ட் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 439 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ கேல்குலேஷன் படி நம்ம பார்த்தோம்னா ஸோ 52 rupees பக்கம் வந்து அவனுக்கு லாஸ், ஷேர் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனதுனால. பட் he is getting 58 rupees as dividend. ஸோ வந்து எனிவே வந்து இந்த இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 rupees per share ப்ராஃபிட்டில் தான் இருக்கான். அண்ட் இஃப் he keeps on holding it, ஸோ மேபி அவன் வாங்கின நிலைமைக்கே கூட வரலாம். பட் டிவிடெண்ட்ஸ் மட்டும் ஒரு சோல் ஐடியாவாக வச்சு இருக்கிறவங்களுக்கு எனிவே he is in profit of 6 rupees. ஸோ இதனால வந்து நீங்கள் ஸ்லைட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. பட் இது வந்து ஷேர் டு ஷேர், சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன் மாறும். டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. பட் இந்த சிச்சுவேஷன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட்டபுளான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ that is all about BPCL and dividends. And one last thing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க வந்து அந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ they sold a huge stake in some company that they are holding. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய மணி வந்து கிடச்சிருக்கு. பட் they don't know where to reinvest it or use it for the business. ஸோ இது ஒரு ஒன் டைம் விஷயம், இந்த மாதிரி எல்லா வாட்டியும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால they announced it as a special dividend. ஸோ that's all about dividends. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் எனிதிங் இருந்துச்சுன்னா ஸோ இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஒரு யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் உங்கள் சஜஷன்ஸை தெரிவிக்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆன் தி பாட்காஸ்ட். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு விஷயம், வேறு ஒரு டாப்பிக்கோட வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், see you next week. Bye bye.